ஸோ ஹாய் வீலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அனதர் ஒரு ஆட்டோ டாக்ஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன ராஜேஷ்? என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? எனக்கும் நிறைய பர்சனலாக என் சேனல் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, ஒரு இப்போது 2026 ஒரு டீசல் கார் போகலாமா? ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பமே வந்து டீசல் இன்ஜின் போகலாமா வேணாமா அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி ஒரு 2012 காலகட்டத்தில் வந்து 54% வந்து டீசல் காரோட சேல்ஸுங்கிறது இருந்துச்சு. அதான் இருக்கிறதுலே பீக்குன்னு சொல்லலாம் அந்த சமயம் 2012 சமயங்களில். ஸோ அப்போ ஸ்விஃப்டாக இருக்கட்டும், இப்போ பார்க்குற நிறைய டீசல் கார்ஸ் i20 டிசையராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப கொடி கட்டி பறந்த டீசல் இன்ஜின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ அந்த சமயங்களில் வந்து பெட்ரோலை வாங்குறவங்க பட்ஜெட்காகவும் யூசேஜ் கம்மியாக இருக்கிறனால மட்டும்தான் போனாங்களோ தவிர பாக்கி எல்லாருமே டீசல் இன்ஜின்ஸ் தான் போனாங்க. ஆமாம், அப்போது சொல்கிறவங்களும் அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப தூரம் ஓட்டுவீங்கன்னா டீசல் போங்க, ஒரு 1 லட்ச ரூபா கூட இருக்கும். இல்லை நான் கம்மியாக தான் ஓட்டுவேன், எப்பயாவது அக்கேஷனலாக தான் எடுப்பேன் அப்படின்னா பெட்ரோல் போங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எங்கே மாறுனுச்சு, இந்த டீசலுக்கான மார்க்கெட் எங்கே மாறுனுச்சு அப்படின்னா 2020 மாருதி டீசல் இன்ஜின்ஸை ஸ்டாப் பண்ணாங்க. ஆமாம். ஸோ மேஜராக அப்போ தான் ஒரு பெரிய அடி வந்து விழுந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ 18% டீசல் இன்ஜினோட மார்க்கெட்டுங்கிறது குறைய தொடங்கிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். மாருதி டீசல் இன்ஜினை ஸ்டாப் பண்ண உடனே அடுத்தடுத்து எல்லா பிராண்டுமே டீசல் இன்ஜின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு டீசல் இன்ஜின் செல் பண்ணக்கூடிய பிராண்டுன்னு எடுத்தாலே டாட்டா, மகேந்திரா, ஹிண்டாய், இவங்க தான் வந்து கியா இவங்க தான் வந்து பெரிதுமாக டீசல் இன்ஜின்ஸை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சொல்லலாம். இப்போ உள்ள மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் டொயோட்டாவும் பண்ணுறாங்க தான், பட் ரொம்ப அதிகமாக செல் பண்ணுறது இவங்க தான் அதிகமான நம்பர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டொயோட்டா இனோவா மட்டும்தானே இருக்கு. இனோவா அப்புறம் ஃபார்ச்சுனர் இதெல்லாம் ஓடி இனோவா டீசல்னா இனோவா அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ 2026 ஸோ இப்போ டீசல் இன்ஜினோட சேல்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நான் சும்மா ஜஸ்ட் ஒரு டேட்டா மட்டும் எழுதி வச்சுருக்கேன். பெட்ரோல் இன்ஜின் பார்த்தேன் அப்படின்னா இப்போ 53.3% தான் பெட்ரோல் இன்ஜின் 2025 சேல் ஆகிருக்கு. 2023 59%, சாரி 24 59% இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சு. இது குறைஞ்சது. ஸோ அப்போ டீசல் இன்ஜின் அதிகமாகிடுச்சான்னு கேட்டால் டீசல் இன்ஜின் அதிகமும் ஆகலை. இன்னமும் 2020 அப்புறம் வந்து அந்த 18% டீசல் இன்ஜின் யூசர்ஸ் வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் 2018 2025லையுமே இவ்வளோ ஜிஎஸ்டி ப்ரைஸ் ட்ராப் அது எதுன்னு வந்துமே அந்த 18% பேர் தான் அந்த டீசல் இன்ஜின்ஸை வாங்குறாங்க. ஆமாம். பட் இங்கே வந்து சிஎன்ஜியும் இவியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சிஎன்ஜியே இப்போ 21.2% வந்து 2025 சேல் ஆகிருக்கு. 2024 காட்டிலும் சேல்ஸ் வந்து அதிகம். 2024 17.8 இருந்துச்சு. டீசலும் இது ஈக்குவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு 3% வந்து அதிகமாக இருக்குது ஈவி சொல்லலாம். ஈவியும் வந்து 2% பக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கு. 2.6 இருந்தது, இப்போ 4.6% ஈவி வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ எல்லா வெஹிக்கிள்ஸ் எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து ஒரு 2 கார் 3 கார்ன்ற ஈவி காராக கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ எல்லா முன்னாடி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டாட்டாவில் நெக்ஸான் இருந்துச்சு. ஆமாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்ச், டியாகோ மாதிரியான கார்ஸ் வந்தது போக இப்போ சமீபத்தில் எல்லா பிராண்ட்லேயுமே கார்ஸ் வந்து பார்க்க முடியுது. டொயோட்டாவுமே சமீபத்தில் ஈவி காரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. மகேந்திரா பார்த்தீங்கன்னா ஆமாம் BE6 9e அப்புறம் 4W அந்த ஃபேஸ் லிஃப்டட் 4X1 சொல்லி இந்த ஃபேஸ் லிஃப்டடு ஈவி ஒன்று இது மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. மாருதி வந்து விட்டாரா ஈவியாக இருக்கட்டும், கியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளாவிஸ் ஈவி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து சிரோஸோட ஈவி வெர்ஷன் வந்து வரதா இருக்குது. ஸோ மார்க்கெட் ஈவியை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் புது நிறைய பிராண்டுமே ஈவிக்கான தனியான பிராண்ட்ஸுமே காருக்கு வின்ஃபாஸ்ட் நம்ம ஆக்சுவலாக தஞ்சாவூர்லேயே இப்போ ஒரு வின்ஃபாஸ்ட் இருக்கு, நான் பார்த்தேன். ரெட் கலர் ஒரு வின்ஃபாஸ்ட். நம்ம வின்ஃபாஸ்ட்லாம் யாரா வாங்குவான்னு யோசி தஞ்சாவூர்லேயே இப்போலாம் ஓட தொடங்கிடுச்சு. வின்ஃபாஸ்ட்டு அதான் ப்ராப்பர் ஈவி மேனுஃபேக்சர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. BYD அதுக்கப்புறம் வின்ஃபாஸ்ட் மாதிரியான நிறுவனங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இந்த 4.6ங்கிறது கண்டிப்பாக இந்த 2026 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா ஒரு 6-7 வரைக்கும் வந்து இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சேல் எங்கேருந்து ஈவிக்கு போகுது அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக டீசல் இன்ஜினோட கார்ஸ் தான். டீசல் கார்ஸை வாங்குறவங்களோட சேல் தான் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சிஎன்ஜிக்கும் ஈவிக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எதை பற்றி பேசணும், இந்த டீசல் இன்ஜின் வாங்கலாமாங்கிற ஒரு கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், அது வந்து சமீபத்தில் டெல்லியில் வந்து 10 வருடத்திற்கு அதிகமான டீசல் கார்ஸை பயன்படுத்தக்கூடாது, ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் போட மாட்டோங்கிற ஒரு விஷயத்தை சர்ச்சை ஆணுச்சு. ஸோ அதை வந்து டீசல் இன்ஜினை வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து முதல் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இது வந்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஒரு பெரிதுமான ஒரு பயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன, இந்த நார்ம்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 2027 அகெயின் திரும்ப இந்த விஷயத்தை கொண்டு வரதா இருக்காங்க. 10 லட்சம் பாப்புலேஷன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சிட்டிஸில் ஒரு டீசல் காரை 10 வருஷம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னும், பெட்ரோல் காரை 15 வருஷம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வரதா இருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து டெல்லியில் தானே இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நம்ம இந்த கடைசியில் தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். ஆமாம், பட் இதுலேயே ஒரு வார்த்தை இருக்குது, 10 லட்சத்துக்கும் அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிட்டிஸ் அப்படின்னா நம்ம வந்துடுவோமே. ஆமாம், சென்னையை பொறுத்த வரைக்குமே இன்னைய தேதிக்கு 80லேருந்து 1 கோடி பாப்புலேஷன் இருக்காங்க. கோயம்புத்தூர் சைடு வந்தோம் அப்படின்னா 16 லட்சத்துலேருந்து 32 லட்சம் வரைக்கும் பாப்புலேஷன் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்லக்கூடிய இந்த 1 மில்லியன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கேயே ஒரு பயம் வந்துடுது. ஓகே, இப்போ 2027க்கு அப்புறம் டீசல் கார்ஸ் நம்ம பயன்படுத்தினா, அதுவும் ஏஜ் அதிகமாக இருக்கக்கூடிய டீசல் கார்ஸை பயன்படுத்தினா எங்கே நம்ம காருக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிறது. ஸோ இதில் தான் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லியில் தானே வருது, நம்ம ஊருக்கு வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும். பட் இது 2027 கண்டிப்பாக வருதுன்னு அவங்க வந்து சொல்லலை. 26 அது 27 ஆமாம், அடுத்த வருஷம், இந்த வருஷம் கிடையாது, 2027 இதை திரும்பவும் வந்து ஓகே இதை என்ன பண்ணலாம் கன்சல்ட் பண்ணலான்னு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டீசல் இன்ஜினுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் குளோபலாகவே இருக்கக்கூடிய ஒரு முடிவுகள். இது வந்து 2027 டீசல், அதாவது டீசல் இன்ஜின்ஸ்க்கான 2027 பர்சனல் வெஹிக்கிளுக்கு சிட்டியில் ஓடக்கூடிய பஸ்ஸஸ்க்கு 2030 இந்த ஆக்ஷன் வந்து எடுப்போன்னு இருக்காங்க. ஓ, இப்போ எல்லாரும் கேட்கலாம், நான் பர்சனல் காருக்கு சொல்கிறீங்க, ஊர் ஃபுல்லாக டீசல் கார், டீசல் பஸ் தானே ஓடுது, அப்போ அதெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க, அதெல்லாம் இன்னும் BS3 வண்டிலாம் ஓட்டுறாங்க, BS2 புகையெல்லாம் கக்குறதே அந்த வண்டி தானே அப்படின்னு மக்கள் கேட்குறனால 2030 சிட்டி பஸ்ஸஸ் எல்லாமே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அது EVயாவோ ஹைப்ரிட் சிஸ்டமாவோ மாறிடும்ன்றது போல் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து கம்பல்சரி இது வரும் அப்படின்லாம் கிடையாது. மேபி இது வந்து தள்ளி போகலாம், 2030 2031 தள்ளி போகலாம். இது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா டீசல் இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே கார்ஸுக்கு மட்டும்தான், எந்த ஒரு கமர்ஷியல் வாகனத்துக்கும் கிடையாது. ஸோ ட்ரக்கு இதெல்லாம், ஏன்னா இதெல்லாம் எதை நம்பி இயங்குது அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் ஒரு டீசல் இன்ஜினை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க, யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னும் போது கண்டிப்பாக இங்கே உள்ள விலைவாசி எல்லாமே ஏற தொடங்கிடும். ஆமாம், பெட்ரோல் நம்பி போகும்போது அப்படின்னும் போது. ஸோ இது எல்லாமே பர்சனல் வெஹிக்கிள்ஸுக்கு மட்டும்தான், கமர்ஷியல் வாகனங்களுக்கு கிடையாது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும். கமர்ஷியல் வாகனங்கள் வரும், அதுக்கான நார்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கும். ரெண்டாவதாக டீசல் இன்ஜின் மக்கள் போகிறதுக்கு பயப்படுற விஷயம் என்னவாக இருக்கும்னா, DPF இஷ்யூவாக தான் இருக்கும். சமீபமாக நிறைய கார்களில் வந்து இந்த DPF ஃபில்டரோட இஷ்யூஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சோக்காயி வண்டி ஆஃப் ஆகுறது, கொள்வது இதெல்லாம். ஸோ DPFனா என்ன அப்படின்னா, கேஸ், அதாவது எக்ஸாஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த பிளாக் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, ஸோ கருப்பாக வரக்கூடிய புகை, இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறது தான் இந்த DPFோட மெயினான ஒரு வேலை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹனிகோப் மாதிரி உள்ளே வந்து இருக்கும். ஸோ அது வந்து அதுக்குள்ளே எக்ஸாஸ்ட் கேஸ் போகும்போது அந்த இந்த பிளாக்காக இருக்கக்கூடிய கேஸஸ் சைலன்சருக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ அங்கே ட்ராப் ஆகிடும். ஸோ அதை தாண்டி வெளியில் வந்து வராது. ஸோ இது எப்படி ரீஜன் ஆகும் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஹைவேல ட்ராவல் பண்ணணும் டீசல் இன்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு 2500 RPMல இல்லை ஒரு 3000 RPM, ஸோ அந்த ரேஞ்ச், 3000 கூட இல்லை, 2500 RPMல ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது, அதாவது 80லேருந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஹைவேல கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணும்போது ஸோ எக்ஸாஸோட ஹீட் அதிகமாகும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹேஷ், அதாவது துகள்களாக மாறி வெளியில் போயிடும் அப்படின்றாங்க. இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும், டீசல் இன்ஜின்ஸ் வந்து சிட்டிக்கான வெஹிக்கிள் கிடையாது. நீங்கள் சிட்டிக்குள்ளே கண்டினியூஸாக ஓட்டுனீங்க அப்படின்னாலே சோக்காக தான் செய்யும், DPF இஷ்யூஸ்ன்றது வர ஆரம்பிக்கும்.
ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மேபி இந்த ரீஜனை வந்து பண்ணும்போது அதிகமான ஃபியூலை வந்து எரித்து அந்த எக்ஸாஸை ஹீட் ஆக்கி அதில் உள்ள அந்த விஷயம் அந்த ரீஜெனரேட் சுவிட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில காரில் வந்து இருக்கும், ஒரு சில காரில் நீங்கள் பட் ஆனால் அது யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய நார்ம்ஸ் இருக்குல்ல, நம்ம சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது சிட்டிக்குள்ளே பக்கத்தில் எளிதாக தீ பிடிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிற இடங்கள்ல அந்த ரீஜெனரேட் சுவிட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டீசல் கார் ஹைவேல போகும்போது லோவர் ஆர்பிஎம்ல போகக்கூடாது, ஹையர் ஆர்பிஎம் டச் பண்ணும்போது, அதாவது 2.5க்கு மேல 3000 ஆர்பிஎம் தொடரும் இல்ல 3000 போது வண்டி 120 வரைக்கும்லாம் சில கார்ஸ் வந்து போயிடும். ஸோ 2.5 இதுல அதாவது மினிமம் ஒரு 80 above to 100 அந்த ரேஞ்சுக்கு 80 to 90. ஏன்னா இப்போ டீ போர்டு வெஹிக்கிள்ஸ் 90 போகாது, 90 தான் போகும், 80க்கு 100 போகாது. ஸோ அந்த 80க்கு மேலே புஷ் பண்ணும் போது தான் அது எரிஞ்சு வெளியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீ சொல்கிற மாதிரி துகள்களா சாம்பலா வரும், ஆஷ் ஃபார்மில் சாம்பலா வந்து அது வெளியில் வரும். இந்த டிபிஎஃப்பை புரிஞ்சுக்கிறதுக்கே மக்களுக்கு இவ்வளோ காலம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் டிபிஎஃப் பற்றின ஒரு புரிதல் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஹைவேல ட்ராவல் பண்ணாதான் டீசல் கார்ஸ் வாங்கணும், சிட்டியில் ட்ராவல் பண்ணால் இந்த இஷ்யூ வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறது இப்போ தான் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிபிஎஃப் இஷ்யூ சின்ன காரை பொறுத்த வரைக்கும் 40,000 to 70,000 வரைக்கும் வரும். அந்த ஃபில்டர் மாற்றணும் அப்படின்னா பெரிய காரை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். இனோவா இந்த மாதிரியான பெரிய கார்கள்னு சொல்கிறேன், ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள். சின்ன காருக்கெலாம் போகிறீங்கன்னா ஒரு 40,000 to 70,000 வரைக்கும் வரும். ஸோ மக்கள்கிட்ட இருந்த பயம் இப்போ தான் தெளிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். டீசல் ஓகே, இதை வந்து நம்ம வாங்கலாம், லாங் ரைட்ஸுக்கு வந்து வாங்கலாம் இனி டீசலை. இது இல்லாமல் AdBlue வேறு இருக்குல்ல, ஆமாம், கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் காஸ்ட்டே வந்துடுது இல்லை. ஆமாம், இப்போ LNT டெக்னாலஜி வந்து இருக்குது, SCR டெக்னாலஜி வந்து இருக்குது, இதெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்து மாறிட்டு தான் இருக்குது. ஸோ அதான் நீ சொல்கிற மாதிரி AdBlueவோட காஸ்ட்டையும் நம்ம டீசலோடையே கணக்கு பண்ணேன்னா போட்டோம் அப்படின்னா பெட்ரோலோட காஸ்ட் தான் வந்துடும். ஓகே, இப்போ மெயினான டாப்பிக்கே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. டீசல் இன்ஜின் போகிறதுக்கு மிகப்பெரிய பயம், போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிற இடமே பார்த்தேன் அப்படின்னா April 1, 2027 வரக்கூடிய CAFE 3 நார்ம்ஸ் தான். CAFE 3 நார்ம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி நார்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு கார் வெளியிடக்கூடிய CO2வோட அளவை பொறுத்து, அதாவது காரோட வெயிட்டு ப்ளஸ் இந்த CO2வோட அளவை பொறுத்து இந்த CAFE 3 நார்ம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ டீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இனோவாவோட கிறிஸ்டா வந்து 2027 ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். ஸோ அது இந்த நார்ம்ஸ்னால தான் அவங்க வந்து கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ CAFE 2 நார்ம்ஸ் வந்து 2026 வந்து முடியுது. 2027 CAFE 3 நார்ம்ஸ் வந்து வருது. CAFE 2 வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா 113 கிராம் பர் கிலோமீட்டர் CO2 அளவு தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது என்னவா ஆக போகுதுன்னா 91.7 கிராம் பர் கிலோமீட்டர் CO2 அளவு தான் ஒரு வெஹிக்கிள் கார்பனை வெளியேற்றணும் அப்படிங்கிறது மாறுது. ஸோ இதில் சின்ன கார்களுக்கு வந்து +4 190, அதாவது 91 அப்படின்னா 95 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. 3 கிராம் வரைக்கும் அதிகமான 94 வரைக்கும் இருக்கலாம். ஸ்மால் கார் sub 4 மீட்டருக்குள்ளே இருக்கணும். 909 கிலோ தான் அந்த காரோட வெயிட் இருக்கணும், 1 டன்னும் கம்மியாக இருக்கணும். ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய நார்ம்ஸ். ஸோ அப்படி இருந்தால் ஒரு 94 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது படிப்படையாக குறைஞ்சி 77 கிராம் பர் கிலோமீட்டர் அப்படின்னு மாறும் 2030க்குள்ளே. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டீசலோட இதை குறை. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது, இதை நீங்கள் கேட்கும்போது ஒரு விஷயம் சில பேர் மேபி புரிஞ்சுக்கலாம், அடுத்து வரக்கூடிய கார்ஸ் எல்லாம் இன்னும் அதிக மைலேஜ் தர கார்ஸாக வர ஆரம்பிக்கும். ஆமாம், இப்போ டீசல் தான் மைலேஜ் கொடுக்குது, நம்ம அதிகமாக ஓட்டுறோன்றதுக்காக எடுக்கிறோம். பெட்ரோல் இல்லை ஸ்மார்ட் இது வந்து இந்த CAFE 3 நார்ம்ஸ்ங்கிறது டீசலுக்கு மட்டும் இல்லை, இது பெட்ரோலுக்கும் பொருந்தும். பெட்ரோலுக்குமே வந்து இது பொருந்தக்கூடியதான். ஸோ டீசலுக்கு தான் கிடையாது, பெட்ரோலுக்குமே இது பொருந்தக்கூடியதான். பாதிக்கப்படுறது வந்து டீசலாக தான் இருக்கும், ஏன்னா அதிகமாக கார்பன் வெளியிடுற வெஹிக்கிள் வந்து அதான் டீசல். உதாரணத்துக்கு ஒரு ஸ்மால் பெட்ரோல் கார் வந்து அதிகபட்சமாக 90லேருந்து 120 கிலோகிராம் பர் கிலோமீட்டர்ஸ் வந்து வெளியிடுது அப்படின்னா இது வந்து சின்ன கார், டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட்டு, அதே மாதிரி இதை பொறுத்தது
வண்டியோட லென்த்தை பொறுத்தது. ஸோ வெயிட்டையும் லென்த்தையும் பொறுத்து அவங்க வந்து சொல்கிறாங்க 90லேருந்து 120 அப்படின்னு. இதே டீசல் காருக்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா வெயிட்டு அண்ட் லென்த்தை பொறுத்து டீசல் காருக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் கார் 110லேருந்து 120 ஆகவும் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி கார் வந்து 120லேருந்து 135 ஆகவும் பிக் சைஸ் கார் பெரிய கார் 140லேருந்து 150 ஆகவும் இது வந்து இந்த அளவு வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பிக் சைஸ் காரில் தான் இந்த இனோவா கிறிஸ்டா மாதிரியான கார்ஸ் வரும். ஸோ 140 150 வரைக்கும் CO2 வெளியிடக்கூடிய ஒரு காரு 91க்குள்ள கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அதை ஸ்டாப் பண்ணுறது தான் தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இமீடியட்டாக எடுக்கிற முடிவு கிடையாது. இந்த CAFE 3 நார்ம்ஸ் வருங்கிறது எல்லா பிராண்ட்ஸ்க்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ 2026க்கு அப்புறம் இது மாறும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து 2030 வரைக்கும் இருக்குன்றாங்க. 31 வரைக்கும் இந்த CAFE 3 நார்ம்ஸ் வந்து இருக்கும். அடுத்த 5 வருஷம் கழிச்சு CAFE 3லேருந்து 4 கூட வந்து மாறும். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீ நல்லா வந்து பார்க்கலாம், மாருதி கார்ஸு ஹைப்ரிடை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய வந்து நம்ம ஹைப்ரிட் கார்ஸ் இந்த வருஷமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக தான் அவங்க வந்து அந்த 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து கொண்டு வந்தது. ஸோ இனி ஹைப்ரிடு தான், ஹைப்ரிட் போனால் மட்டும்தான் நம்மளால் சர்வே ஆக முடியுங்கிறது மாருதிக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம டெல்லி ஆயிலர் மோட்டார்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். அப்போ வந்து நான் பேட்ரிக் அண்ணெல்லாம் வந்து போனப்போ மகேந்திராவோட ஸ்கார்பியோ அண்ட் 700 சிஎன்ஜி அதுக்கப்புறம் ஹைப்ரிட் வெர்ஷனை அங்கே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சிஎன்ஜி வெர்ஷன் நாங்கள் வந்து பார்த்தோம். பின்னாடி வந்து டேங்க்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு மாடல் வந்து இருந்துச்சு, டேங்க் உள்ளே வச்சுருக்க மாதிரி ஒரு மாடல் வந்து இருந்துருந்துச்சு. அதை ஃபோட்டோலாம் வந்து எடுக்க விடலை. ஸோ அதை வந்து அங்கே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டெஸ்டிங் ட்ராக்கில் வந்து ஓட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு R&D சென்டர், அது அங்கே தான் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து இதெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கேட்கும்போது சொன்னாங்க, இது வந்து சிஎன்ஜி காரு ப்ளஸ் ஹைப்ரிட் உள்ளே இருக்குது, அதை நாங்கள் இங்கே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது போல் சொன்னாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, மகேந்திரா ஒரு பிக்கஸ்ட் டீசல் மேனுஃபேக்சர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆமாம், அவங்ககிட்ட பெட்ரோலில் 1-2 இல்லை, பெட்ரோலில் எல்லா வண்டியுமே இருக்கு, பட் பெரிதாக யாரும் ஓடாது, சேல் இல்லை. ஸோ இப்போ டீசலில் அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 50% சேல் மேபி அவங்கள்ட்ட டீசல் இன்ஜினாக தான் இருக்கும். 3XO தவிர பாக்கி எல்லாமே டீசலில் தான் சேல் ஆகும். ஸோ அதனால தான் மகேந்திரா வந்து ப்ரீ பிளான்டாக அவங்க வந்து EVஸ்க்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருட மிடில்லையோ இல்லை கடைசிலேயோ அவங்களோட சிஎன்ஜி மற்றும் ஹைப்ரிட் கார்ஸ் மேபி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹைப்ரிட் வராங்களோ இல்லையோ அவங்க காரில் சிஎன்ஜி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ சிஎன்ஜியில் இருக்க சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட NA பெட்ரோல் பெருசாக கிடையாது, எல்லாமே டர்போ பெட்ரோல். ஆமாம், டர்போ பெட்ரோல்ஸ். நம்ம 3XOலேருந்து எடுத்தாலே எல்லாமே டர்போ பெட்ரோல்ஸாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் அவங்களால வந்து ஒரு சிஎன்ஜி கொடுக்கும்போது ஒரு டர்போ பெட்ரோல் சிஎன்ஜி காராக தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு நிறைய R&D ஒர்க்கு, பெரிய ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க எடுத்துக்கிறதுக்கான டைம் இவ்வளோ நாள் ஆகுது. என்ன தான் நெக்ஸானில் நம்ம டர்போ பெட்ரோலில் சிஎன்ஜி பார்த்தாலும் பெருசாக எல்லாரும் அதை வாங்குறாங்கன்னு கேட்டால் ரொம்ப குறைவு தான். ஸோ மேபி மகேந்திரா இதை கொண்டு வந்தாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி கார்ஸை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மைலேஜும் நம்ம பார்க்கணும், இதெல்லாமே இருக்குல்ல. ஆமாம். ஸோ அப்படியே பெட்ரோலில் ஒரு 10 கொடுக்குற காரை சிஎன்ஜியில் மாற்றுறோம்னு சொல்லி மாற்றி பவரை குறைக்க முடியாதுல்ல. மகேந்திரானா எல்லா இடத்துக்கும் ஏறி இறங்குதுன்ற லெகசியும் நம்ம உடைச்சிட முடியாதுல்ல. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம பொலீரோவில் வந்து ஒன்லி டீசல் தான், சிஎன்ஜி கிடையாது. நியோ எடுத்துக்கிட்டாலும் ஒன்லி டீசல் தான், சிஎன்ஜி கிடையாது. மேபி இவங்க அந்த CAFE 3 நார்ம்ஸ்குள்ளே இந்த பொலீரோவையும் நியோவையும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. 3XOலையும் கொண்டு வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் sub 4 மீட்டருக்குள்ளே இருக்க கார்ஸ். ஸோ இப்போ மகேந்திரா வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தான் இருக்குது. ஸோ இந்த CO2 அளவுக்குள்ளே அவங்க காரை வந்து கொண்டு வரணுங்கிறது இருக்குது. இப்போ ஸ்கார்பியோ N மேஜராக டீசல் தான் சேல் ஆகுது, 700 மேஜராக டீசல் தான் எடுக்கிறாங்க. பட் இது ரெண்டுத்துலேயும் பெட்ரோல் ஆப்ஷன் இருக்கு. மேபி நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டுத்துல தான் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சிஎன்ஜி. இதில் சிஎன்ஜி வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆமாம். ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லை விலையை வந்து அதிகமாக ஏற்றி டீசல் காரை விற்றாலும் சரி, மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த சிஎன்ஜிக்குள்ளே வந்து போகலாம். ஏன்னா 700ஓட பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு நினைக்கிறேன்? 700ஓட பெட்ரோல் மைலேஜ் 8 to 9. ஏன்னா நான் ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது பார்த்தேன். ஆமாம். ஸ்கார்பியோ N எடுத்துக்கிட்டாலும் ஒரு 7, 6, 7 அதுதான் தரும், அவ்வளோதான் கொடுக்கும். ஸோ அதை வச்சுட்டு கண்டிப்பாக யாராலையும் ஓட்ட முடியாது. ஸோ அப்போ ஒரு சிஎன்ஜி ஆப்ஷன் வந்தால் மேபி ஒரு 13 இல்லை ஒரு 15 சிஎன்ஜியில் கொடுக்கும்.
அதான் டீசல்லையுமே கிட்டத்தட்ட அது அவ்வளோதான் கொடுக்கும், ஒரு 18 வரைக்கும் தான் அதிகபட்சம். ஆமாம், மேபி சிஎன்ஜியில் ஒரு 15 கொடுத்துச்சுன்னா ஓகே தான், பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துடும். இப்போ இந்த 3 ரீசன் தான் மேஜராக டீசலை நம்ம வாங்க வேணாம்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம். ஒன்று டிபிஎஃப் இஷ்யூஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருந்த ஒரு காரணம். அதுலேருந்து மீண்டு வந்தோம் அப்படின்னா எங்கே நம்ம இப்போ கார் வாங்கினா அடுத்த 10 வருஷம் கழிச்சு நம்ம ஓட்ட முடியாதோ அப்படின்ற ஒரு விஷயம். 1 மில்லியன் பாப்புலேஷன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சிட்டிஸில் டீசல் இன்ஜினோட பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய விதிமுறை காரணமாகவும், அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2-3 சிட்டிஸ் வந்து வந்துருக்கு. மேஜராக 2 சிட்டிஸ் வந்து உள்ளே வந்துருக்கு. 3ஆவதாக இருக்கக்கூடியது இந்த கஃபே 3 நார்ம்ஸ். ஸோ இந்த நார்ம்ஸ் இப்போ நான் 2026 நான் ஒரு டீசல் இன்ஜின் வாங்குகிறேன். ஒருவேளை இந்த நார்ம்ஸில் அவங்களால டீசலை கொண்டு வர முடியல, இந்த கார்பன் எமிஷன் இந்த CO2 அளவு கூடலாம் கொண்டு வர முடியல அப்படின்னும் போது அடுத்த வருஷம் அதை நிப்பாட்டிட்டா நான் என்ன பண்ணேன், ஸ்பேர்ஸ் எனக்கு கிடைக்காதோ இப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கிறனால தான் டீசல் இன்ஜின் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. நானுமே டீசல் இன்ஜினை வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் நான் என்கிட்ட கேட்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ட்டையும், இப்போ தான் விஷயத்துக்கே வரியாடா அப்படின்னு கேட்பாங்க பாதி பேர். பட் இந்த 3 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் இப்போ டீசல் இன்ஜின்ஸை நீங்கள் 2026 வாங்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்த மைண்டில் வச்சுங்க. ஒன்று, நீங்கள் ஹைவேல ட்ராவல் பண்ணுற யூஸராக இருக்கணும். ரெகுலராக வண்டி யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 10,000 கிலோமீட்டர், ஒரு நாளைக்குங்கிற ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 கிலோமீட்டரு, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 12,000 கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டீசல் இன்ஜின் வாங்கலாம். அதே சமயத்தில் நான் இன்றைக்கி வாங்குவேன் 2-3 வருஷத்தில் விற்றுட்டு வேறு கார் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கனாலும் டீசல் இன்ஜினை கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இன்றைய தேதிக்கு டீசலோட மார்க்கெட் வந்து மேபி ரொம்ப பீக்கில் இருக்கலாம். ஏன்னா இப்போ டீசல் கார் வச்சுருக்கவங்கலாம் அன்றைய தேதிக்கு எக்ஷோரூம் காசில் இன்றைக்கி விற்றுட்ருக்காங்க. ஆமாம். ஸோ ஒரு பழைய ஸ்விஃப்டாக இருக்கட்டும், இல்லை பழைய பலினோ டீசலாக இருக்கட்டும், i20 ரிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அன்னைக்கு என்ன காஸ்ட்டுக்கு இன்வைஸ் காஸ்ட்டுக்கு எடுத்தாங்களோ அந்த காஸ்ட்டுக்கே இப்போ செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன்ரோட் காஸ்ட்டுக்கே செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அந்த மைண்ட் செட்டோட யாரும் கார் வாங்கிட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் டீசல் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை செல் பண்ணிவிட்டு புது கார் மாத்திர மைண்ட் செட்லாம் இருக்கீங்கன்னா அதை 2026 செய்யுங்க. 2027 போயிட்டீங்கன்னா டீசலோட மார்க்கெட் எப்படி இருக்குன்றது தெரியாது. ஒருவேளை நான் காரை எடுத்தால் அதிக கிலோமீட்டர் ஓட்டுவேன், எனக்கு மைலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து வேணும், நான் ஹைவேல ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆள் தான், நான் ஒரு கார் வாங்கினா 8 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நானே பயன்படுத்துவேன். நான் இப்போ ஒரு டீசல் இன்ஜின் வச்சுருக்கேன், அடுத்து ஒரு டீசல் இன்ஜின் தான் வேணும்னு நினச்சிங்கனாலும் இப்பயே டீசல் இன்ஜினை வாங்கிக்கோங்க. ஸோ ஏன்னா இதுதான் இப்போ உள்ள சுச்சுவேஷனு. ஸோ போக 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 டீசல் இன்ஜின் கார்ஸுங்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிய போகிறது இல்லை. மேஜராக நான் சொன்ன 3 ரீசனையும் மைண்டில் வச்சுங்க. இதுதான் ஃப்யூச்சர், இப்படி தான் இருக்க போகுது. அடுத்து இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து ஈவிஸ் மேபி பார்க்க ஆரம்பிப்போம். ஈவியில் நிறைய அப்கமிங் ஈவி கார்ஸ் வந்து வரதா இருக்குது. அஃபோர்டபுளில் இன்னும் வந்தால் மேபி பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், அது கொஞ்சம் எல்லாமே ப்ரைஸ் கூட இருக்கிறது தான் அதோட அடுத்தது. அதே மாதிரி ஹைப்ரிட் கார்ஸும் நிறையா வந்து பார்ப்போம். இந்த கஃபே 3 நார்ம்ஸ்குள்ளே வரும்போது பெரிய இன்ஜின்ஸ் இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின்ஸே ஹைப்ரிட்டில் கொடுத்தா தான் பெட்டராக இருக்குங்கிற ஒரு சூழல் வந்து வரும்போது அப்போ கண்டிப்பாக ஹைப்ரிட் கார்ஸ் இன்னும் நிறையா பார்ப்போம். குறிப்பாக மேபி மாருதியில் ஸ்மால் சைஸ் கார்ஸ்லேயும் நம்ம ஹைப்ரிட் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அப்படி ராஜான்னு ஒன்று இருக்குல்ல, டொயோட்டா ஆல்ரெடி ஃபுல்லி ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ கஃபே 3 நார்ம்ஸ் வந்து மேஜராக வந்து மைலேஜ் அதிகம் கொடுக்கணும், அதுதான் அவங்க சொல்லக்கூடியதாக இருக்குது. இவ்வளோ இதுக்குள்ளே இருக்கணும், இவ்வளோ மைலேஜ் கொடுக்கணுங்கிறது ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மைலேஜ் தரணும் அப்படின்னா ஹைப்ரிட் சிஸ்டம் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ அப்போ ஹைப்ரிட் கொடுத்தா தான் பெட்ரோல் அதிக மைலேஜ் தர முடியும். ஸோ அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அடுத்த வருடம் 2027 எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய எல்லா காரும் அதிக மைலேஜ் தர காராக மாற ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஸோ மைலேஜ் ரிலேட்டடாக பார்க்குறீங்கன்னா 2026 நிறைய மைலேஜ் தர கார்ஸ் வந்து உள்ளே வரும். மைலேஜ் தர மாதிரி இன்ஜின் வந்து மாறும். ஸோ அப்படி மாறும்போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக தான் செய்யணும். ஸோ மேபி டீசல் இன்ஜின் வாங்கலாமா வேணாமாங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் இன்டர்நெட்டில் பார்த்த வரைக்கும், நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும், என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் அண்ட் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் ராஜேஷ்.